அனைவருக்கும் வணக்கம். சித்து கமாடிட்டி அவர் இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, MT4 அண்ட் MT5 பிளாட்ஃபார்முக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்களா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டரை வந்து நம்ம EAவை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ. இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும். ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லித்தரேன், ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சூப்பர் ட்ரெண்டை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்தவொடனே பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு சிக்னல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பை வந்தால் மேலே போதும், செல் வந்தால் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பியூர்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான். சில நேரத்தில் சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே விழுந்துடும், சில நேரத்தில் சப்போர்ட்டை உடைச்சிட்டு ரிவர்ஸ் ஆகிடும். இது ரெண்டு மட்டும் தான் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை வந்து எப்படி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, மேலே போகிற மார்க்கெட் வந்து இப்படி போகும். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இப்படி போகும். புரியுங்களா? ஸோ கீழே வர மார்க்கெட் எப்படி வரும்னா, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, இப்படி வரும். இது மேலே போகிற மார்க்கெட்டை, இது கீழே வர மார்க்கெட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எனக்கு வந்து எதை ஹையாக எடுத்துக்கிறது, எதை லோயர் லோவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணலாம். சூப்பர் ட்ரெண்ட் மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சூப்பர் ட்ரெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஸோ ஹையர் ஹை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து செல் சிக்னல் வந்துருக்குங்களா, இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. பை சிக்னல் வந்துருக்கு, மார்க் பண்ணிக்கங்க. இந்த லோ உடைச்சிதுன்னா மார்க்கெட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிக்கங்க. நான் கன்ஃபார்மாக செல் ஆகும் அப்படின்னு சொல்ல வரல, செல்லுன்னு ப்ரிடிக்ட் பண்ணிக்கங்க. இந்த செல்லை உடைச்ச உடனே இதுதான் ஹையர் ஹை. ஹையர் ஹை. ஸோ ஹையர் ஹைனா மார்க்கெட் செல்லாக போகுது. திரும்ப எப்படி செல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப மேலே போகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் போடலாம், இல்லை இந்த லோ உடைச்ச உடனே கூட செல் போடலாம். திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆகுது, திரும்ப இந்த லோ உடைக்குது, இட் மீன் இது இங்கே உடைக்குது. ஸோ நீங்கள் இங்கே செல் போடலாம், அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப இங்கே ரீட்ரேஸ் ஆகும்போது செல் போடலாம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம் இருங்க. இப்போ எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் மார்க்கெட் வந்து அப்படி கீழே இறங்கிட்டே இருக்குது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையோட, இந்த பை சிக்னலோட ஹை எங்கேயுமே உடைக்கல, இங்கேயும் உடைக்கல, இங்கேயும் உடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோயர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் உடைக்கல, இட் மீன் இந்த ஹையை வந்து அடுத்த ஹை பை சிக்னலில் இங்கேயும் உடைக்கல, இங்கேயும் உடைக்கல. ஸோ இங்கே உடைச்சிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கெல்லாம் செல் பண்ணலாம் மார்க்கெட்டை. இங்கே ரீட்ரேஸ் ஆகுது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் செல் பண்ணலாம், இங்கே திரும்ப செல் பண்ணலாம், இங்கே திரும்ப செல் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் லோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து லோயர் லோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப இந்த லோ உடைச்சா தான் மார்க்கெட் கீழே இறங்கும். ஏன்னா அப்படி தான் இங்கே ட்ராவல் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இது லோயர் லோ, இது லோயர் லோ, இதை உடைச்சா தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ மார்க்கெட் என்ன செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் சிக்னல் வந்து இதை உடைக்காமல் ரிவர்ஸ் ஆகிறான். எப்படி ரிவர்ஸ் ஆகிறான்னா, ப்ரீவியஸாக வந்த பை சிக்னலோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறான். ஸோ ரிவர்சல் இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள், மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் ஹையை க்ரியேட் பண்ணி இந்த லோயர் லோ உடைக்காமல் கீழே வந்து இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். இப்படி தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்னலெல்லாம் பார்க்காதீங்க, இது போல் பேட்டர்ன்ஸாக பாருங்கள். இது போல் நீங்கள் பேட்டர்ன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரு ஆனால் நமக்கு வந்து ப்ராஃபிட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே உடைச்சா மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே உடைச்சா மார்க்கெட் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ உடைச்சா தான் மார்க்கெட் கீழே வருவான். புரியுங்களா? இந்த ஹை இங்கே பிரேக் அடித்தோன்னா மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படியே போகிறான். ஸோ போன பிறகு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல திரும்ப லோ. இந்த லோ வந்து இந்த செல் சிக்னல் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகிறான். இது வந்து லோயர் ஹை, இது வந்து லோயர் லோ. திரும்ப வந்து மார்க்கெட்டை இங்கே நீங்கள் செல் போகலாம். திரும்ப இங்கே பிரேக் அடிச்சிருக்கான், திரும்ப இங்கே நீங்கள் செல் போடலாம். புரியுங்களா? ஸோ இப்படி தான் இதை ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து டைம் ஃப்ரேம் வந்து இந்த டைம் ஃப்ரேம் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. இந்த கான்செப்ட் வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் எல்லா பேருக்கும் வந்து காமன் தான். மார்க்கெட் இப்படி தான் ட்ராவல் ஆகும். ஆக்சுவலாக ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, இல்லை லோயர் லோ, லோயர் ஹை. ரிவர்சல் வந்து நான் சொன்னபடி அப்படி ரிவர்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போடுறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃப்ரீயாக லெவல்ஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த லெவல்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 1:5, 1:10 கூட கிடைக்கும் சில நேரத்தில். ஸோ அது ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓ தேங்க்யூ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.